நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna உலகத்தின் மாபெரும் பயங்கர யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்திலே பயங்கர அழிவுகள் ஏற்பட்டது. மகரிஷி உத்தங்கரே, இல்லை கேசவா, திருதராஷ்டிரன், காந்தாரி மற்றும் திரௌபதியின் மைந்தர்கள் அனைவரும் மடிந்து விட்டனர். இந்த மகா பயங்கர யுத்தத்திலே 10 வீரர்களே உயிர் பிழைத்தனர். பார்கவ உத்தங்கரே, பாண்டவர் 5வரும், அதோடு அஸ்வத்தாமன், கீர்த்திவர்மன், கிருபாச்சாரியா, அதோடு நான், மற்ற அனைவரும் மடிந்து விட்டனர். இத்தனை பயங்கர யுத்தம் நடந்ததா? அனைவருமே மடிந்து விட்டனரா? இது நல்லதல்ல கேசவா, நல்லதே அல்ல. யுத்தத்தை தடுப்பதற்கான சக்தி இருந்த போதிலும் நீ யுத்தத்திற்கான அனுமதி தந்தாயே, இது குற்றமாகும் கேசவா, மன்னிக்க முடியாத குற்றம். இந்த குற்றத்திற்கான தண்டனையை உனக்கு நான் நிச்சயம் தருவேன். இந்த குற்றத்திற்கான தண்டனையை உனக்கு நான் நிச்சயம் தருவேன் கேசவா. கேசவா, நான் உனக்கு சாபம் அளிக்கிறேன். பொறுமையாயிருங்கள். சாபம் தருவதற்கு முன்பு என் பேச்சை கேளுங்கள். நான் இந்த யுத்தத்தை தடுக்க பெரும் முயற்சி செய்தேன். இருப்பினும் ஒருவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட முடிவுகளை மாற்றியமைக்க முயற்சி செய்யவில்லை. ஏனெனில் அப்படி செய்வது விதியின் முடிவையே மாற்றுவதாகும். அது படைப்பின் இலக்கணத்திற்கு விரோதம். அதனால் யுத்தத்தில் பங்கேற்றவர்கள் தங்கள் விதிப்படியே தங்கள் முடிவை அடைந்தனர். இவை எல்லாம்
நீ என் சாபத்திற்கு பயந்து கூறுகிறாய் கேசவா? நான் உனது பேச்சுக்கு மயங்குகிறவன் அல்ல. நான் உனக்கு நிச்சயம் சாபமளிப்பேன் கேசவா. இல்லை முனிவரே, இது உங்களுக்கு சற்றும் உகந்ததல்ல. நீங்கள் தவசி, யோகி. ஹே முனிவரே, நீங்கள் பிரம்மச்சரிய விரதத்தை கடுமையாக கடைபிடிப்பவர். நீங்கள் உங்களது சேவையால் குருமார்களை மகிழ்வித்தீர்கள். நீங்கள் உங்களது தவத்தால் மாபெரும் தபோபலத்தை பெற்றுள்ளீர்கள். சாபம் தருவதால் உங்களது இந்த அனைத்து அற்புத சக்திகளும் அழிந்து விடுகின்றன. அது நல்லதற்கல்ல. சாபம் தந்ததால் உங்களது தபோபலம் அழிவதை நான் விரும்பவில்லை. என் தபோபலம் அழியாது கிருஷ்ணா. நான் மனம் செய்து கொள்ளவில்லை. நான் யாரையும் மனம் செய்வது பற்றி நினைத்தது கூட இல்லை. நான் என் தபோபலத்தை இப்பூ உலகின் பாதுகாப்பிற்காகவே பெற்றுள்ளேன். எனது இந்த தபோபலத்தால் மனிதர்களுக்கு நன்மை கிடைக்காவிட்டால் பிறகு என்னுடைய தபோபலம் அழிந்து போகட்டும். ஹே மகரிஷி, உங்களை போன்ற மகா ஞானி அறியாமையிலும் அகங்காரத்திலும் சிக்கி அடிப்படை தத்துவத்தையே மறக்கிறீர்கள். அடிப்படை தத்துவமா? எனக்கு போதனை செய்யும் முயற்சியை தயவு செய்து கைவிட்டு விடு கேசவா. ஹே பார்கவரே, உங்களுக்கு நான் புரிய வைக்கவே முயற்சிக்கின்றேன். ஹே பிருகுகுலத்திற்கு பெருமை சேர்க்கும் மகரிஷி, உங்களுக்கு எனது உண்மை சொரூபம் தெரியும். நான் சாபம், தாபம், காலத்தை கடந்தவன். எவருடைய சாபத்திற்கும் நான் கட்டுப்பட மாட்டேன். எந்த சாபமும் என்னை பாதிக்காது. ஆனால் நான் தவசிகளின் தபோபலத்தை போற்றுபவன். கணவனுக்கு பூஜை செய்யும் பெண்களின் பதிவிரதத்தை நான் மதிப்பவன். சத்தியத்தை கடைபிடிக்கும் மனிதர்களின் சத்திய சோதனைக்கு துணை இருப்பவன். தர்மம் செய்பவர்களின் தர்ம காரியங்களை கௌரவிப்பவன். அதனால் இவர்களது வாக்குகளுக்கு நானே உண்மை வடிவம் தருகிறேன். ஆகையால் இவர்கள் சாபம் என்னாலேயே உண்மையாகின்றது. அதர்மத்தில் ஈடுபடும் அனைத்து மனிதர்களையும் தண்டிப்பவர் தனது கடமையிலிருந்து எப்போதும் விலகாதவரான இறைவன் நானேதான். விஷ்ணுவும் நானே, பிரம்மனும் நானே, இந்திரனும் நானே. பரிபூரண பூதங்கள் மற்றும் பிரளயத்தின் காரணமும் நானே ஆவேன். சமுதாயத்தில் அனைத்து ஜீவவாசிகளின் படைப்பும் அழிவும் கூட என்னாலே நடக்கிறது. பரிபூரணம் என்னும் நடக்கம். பரிபூரணத்துக்குள் நான் அடங்குவேன். ஞானிகள் இதையே சத்தியம், அசத்தியம், மானுடம், அமானுடம், வாய்மை, பொய்மை என்கின்றனர். இவை அனைத்தும் என்னுடைய பரிணாமம் தான். எப்போது யுத்தம் நிகழ்கிறதோ அப்போது மக்களின் நன்மைக்காக நான் தர்மத்தை பாதுகாத்து நிலைநாட்ட, உலகையும் அழிவிலிருந்து காப்பாற்ற அவதாரம் எடுத்து தர்மத்தை எங்கும் நிலைநாட்டுவேன். ஏ மகாத்மா, இந்த யுத்தம் நடந்திராவிட்டால் உலகத்தில் பாவங்களின் சுமை பெருகியிருக்கும். தர்மவான்களுடன் சேர்ந்து தர்மமும் சிறைகூடங்களில் அடைபட்டிருக்கும். அதர்மங்களும் அதர்மக்காரர்களும் உலகம் முழுவதும் வியாபித்திருப்பார்கள். யாகம், தவம், புண்ணியம் அழிந்து போயிருக்கும். உங்களை போன்ற தவசிகளை மதித்து போற்றுவதற்கு பதிலாக அவர்கள் அவமதிக்கப்பட்டிருப்பார்கள். ஏ பார்கவ உத்தங்கரே, இந்த யுத்தம் நடந்திராவிட்டால் நான் அவதாரம் எடுத்த நோக்கமே நிறைவேறாது போயிருக்கும். தர்மத்தை இங்கே நிலைநாட்டி அதர்மவாதிகளை அழிக்கவே நான் இந்த அவதாரத்தை எடுத்தேன். இதையேதான் யுத்தம் நடப்பதற்கு முன்பே அர்ஜுனனுக்கும் சொல்லி, யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுப்தானம் தர்மஸ்ய ததாத்மானம் ஷிஜாம்யஹம். எப்போது உண்மை
தர்மம் பலவீனமாகிறதோ, அதர்மமும் பொய்மையும் வளர்ந்து விடுகிறதோ, பாவத்தின் சாம்ராஜ்யம் நிலைநாட்டப்படுகிறதோ, அப்போது நான் என்னை வெளிப்படுத்துவேன். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நான் அவதாரம் எடுத்ததற்கு 3 காரணங்கள் உள்ளன. முதலாவது, தீய சக்திகளிடம் சிக்கிய சாது மக்களை காப்பாற்றுவது. இரண்டாவது, தீயவர்களை அழிப்பது. மூன்றாவது காரணம், தர்ம குணங்களை நிலைநிறுத்துவது. ஹே தபோமுனி பார்கவரே, கௌரவர்கள் என்ற அதர்மம் பலசாலியானார்கள். ஆனால் பாண்டவர்கள் என்ற தர்மம் பலவீனமடைந்தார்கள். அதனால் பாண்டவர்களுக்காக அல்ல, தர்மத்திற்காக துணை போனேன். நான் செய்தது தவறா என்ன? ஹே முனிவரே, ஹே மகரிஷி, ஹே பார்கவ உத்தங்கரே, அதர்மம் செய்பவர்களை அழிக்க இவை அனைத்தும் மிகவும் அவசியம் இல்லையா? இப்போதும் கூட உங்களது நினைப்பு யுத்தம் நடைபெற அனுமதித்து நான் தவறு செய்தேன் என்றால், இப்போதும் நினைக்கிறீர்களா நான் சாபம் பெற வேண்டும் என்று? அவ்வாறே நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக எனக்கு சாபம் அடியுங்கள். நான் உங்கள் வாக்கை, உங்கள் சாபத்தை நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன். உங்கள் சாபம் உண்மையாக பலிக்கும். பிரபு, பக்தன் தனது பகவானை ஒருபோதும் சபிக்க மாட்டார். பிரபு, பிரபு, நான் என்னுடைய ஆணவத்தினால் முறை தவறி நடக்க இருந்தேன். நீங்கள் எனது ஆணவத்தை போக்கி எனக்கு அனுகிரகம் செய்தீர்கள் பிரபு, அனுகிரகம் செய்தீர்கள். ஹே ஜனார்தனா, உங்களை தரிசிக்கும் ஆசையிலேயே துவாரகா செல்லும் வழியில் வந்து தவம் செய்ய இங்கு அமர்ந்தேன். உங்களது வாயால் அடிப்படை தத்துவத்தை கேட்டதால் நான் பேறு பெற்று விட்டேன் பிரபு, பேறு பெற்று விட்டேன். உங்களது அருட்பார்வை என் மீது எப்போதும் இருக்கட்டும், எப்போதும் இருக்கட்டும் பிரபு, எப்போதும் இருக்கட்டும். அகங்காரம் மற்றும் அறியாமையில் சிக்கி நான் உங்களை அவமானப்படுத்தி விட்டேன். அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு, அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு, மன்னித்து விடுங்கள். இல்லை முனிவரே, நீங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை. மாறாக நீங்கள் ஒரு உயர்ந்த எடுத்துக்காட்டை உலகுக்கு அளித்துள்ளீர்கள். தெய்வ சக்திகள் கூட தங்கள் செயல்களின் பாவ புண்ணிய கணக்கை தவசிகள், ஞானிகள் முன்பு விளக்க வேண்டி வரும் என்று. இது உங்கள் பெருந்தன்மை பிரபு. நீங்கள் உங்கள் பக்தர்களை உங்களை விட உயர்ந்தவர் என்று கூறுகிறீர்கள். இல்லாவிடில் உங்களுக்கு நிகராக கற்பனை செய்யும் அளவிற்கு தகுதி படைத்த பக்தர்கள் இன்று எங்கே உள்ளனர்? ஏ ஜகத்தின் நாயகா, ஏ விஸ்வாத்மா, உங்களது உபதேசத்தால் என் சித்தம் தெளிவு பெற்று உங்கள் மீது பரிபூரணமாக பக்தி வயப்பட்டு விட்டது. ஏ விஷ்ணு, ஏ சகஸ்ரபாகு, எங்கும் உள்ள பரமாத்மாவே, உங்களை இங்கு நேராக தரிசித்த பிறகு அர்ஜுனனுக்கு காட்சி தந்த உங்கள் விஸ்வரூபத்தை எனக்கும் பார்க்க ஆசை. பிரபு,
என் மனதில் இப்போது அந்த ஆசை வந்து விட்டது. நீங்கள் தான் அனுக்கிரகம் செய்ய வேண்டும். அப்படி எனக்கு அனுக்கிரகம் செய்தால் எனது தவத்திற்கு பலன் கிடைத்துவிடும் பிரபு. எனது தவத்திற்கு பலன் கிடைத்துவிடும் பிரபு. உங்களுடைய தவம் நிச்சயம் பலன் பெறும் முனிவரே. அர்ஜுனன் பார்த்த எனது விஸ்வரூபத்தை, யுத்தத்திற்கு முன்பு கண்ட அந்த சனாதன வைஷ்ணவ வடிவத்தை உங்களுக்கு இப்போது காட்டுகிறேன். ஹே சர்வாத்மா, ஆத்ம நாராயணா, உங்களுக்கு எனது வணக்கம். ஹே பத்மநாபா புண்டரீகாட்ச மாதவா, உங்களுக்கு எனது வணக்கம். படைக்கின்ற பிரம்மாவும் உங்களுள் அடக்கமே. நீங்களே சர்வம் அடங்கிய பூரண புருஷர். உங்களுக்கு எனது வணக்கம். நீங்கள் அறியாமை எனும் இருளை போக்கும் சூரியன். உங்களுக்கு எனது வணக்கம். நீங்கள் சம்பூரண வேதங்களின் ஒருமித்த வேத தத்துவம். அனைத்து தேவர்களும் உங்களில் அடக்கம். உங்களுக்கு எனது கோடான கோடி வணக்கங்கள் பிரபு. உங்களுக்கு எனது வணக்கங்கள். ஹே மகரிஷி, எனது தரிசனம் ஒருபோதும் வீண் போகாது. வேண்டும் வரம் கேளுங்கள். ஹே மகா தேஜஸிலுள்ள புருஷோத்தமா ஸ்ரீ கிருஷ்ணா, இன்று நான் இந்த தெய்வீக விஸ்வரூபத்தினை தரிசனம் செய்கின்றேன். எனக்கு உங்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய மிக பெரும் வரமாகும் பிரபு. மிக பெரும் வரமாகும் பிரபு. ஹே முனிவரே, எனது தரிசனம் அரிதானது. உங்களுக்கு நான் வரம் தர விரும்புகின்றேன். கேளுங்கள் முனிவரே. ஹே பூரண புருஷரே, நான் வரம் பெறுவது எனது கடமை என்று நீங்கள் அவசியம் கருதினால், அப்போது பிரபு நான் விரும்புவது எனக்கு இந்த தண்ணீரே இல்லா பாலைவனத்தில் நான் விரும்பிய போதெல்லாம் நல்ல நீர் கிடைக்க அருள வேண்டும். நடக்கும். ஹே முனிவரே, தண்ணீர் வேண்டி தாகமெடுத்தால் நீங்கள் என்னை நினையுங்கள். உங்களுக்கு உடனடியாக தண்ணீர் கிடைத்துவிடும். நான் அனுக்கிரகம் பெற்றுவிட்டேன் பிரபு. நான் அனுக்கிரகம் பெற்றுவிட்டேன் பிரபு. ஹே பார்கவ உத்தங்கரே, இப்போது நான் துவாரகா போக அனுமதி அளியுங்கள். உங்கள் விருப்பப்படியே பிரபு. செல் சாரதி.
இந்த பாலைவனத்தில் இனி தண்ணீர் எங்கே கிடைக்கும்? தண்ணீர், தண்ணீர். ஹே பிரபு, இது என்ன லீலை பிரபு? நீங்கள் தான் எனக்கு வரமளித்தீர்கள். எப்போது எனக்கு தண்ணீர் வேண்டி தாகம் எடுக்கின்றதோ அப்போது எனக்கு இந்த பாலைவனத்தில் உடனே தண்ணீர் கிடைக்கும் என்று. ஆனால் இங்கும் ஒரு சொட்டு தண்ணீரை கூட காணவில்லையே பிரபு. தாகத்தினால் எனது தொண்டை வறண்டு போகிறது பிரபு. கருணை காட்டுங்கள் பிரபு, என் மீது கருணை காட்டுங்கள் பிரபு, கருணை காட்டுங்கள் பிரபு. சாரதி, ரதத்தை நிறுத்து. வணக்கம் பகவான். ஆணையிடுங்கள் பிரபு. ஹே தேவேந்திரா, பாலைவனத்தில் கடினமாக தவம் செய்யும் மகா தவசி மகரிஷி உத்தங்கருக்கு கடுமையான தாகம் எடுக்கிறது. அவரது நாள் வறண்டு விட்டது. அவருக்கு வரமளித்துள்ளேன். எப்போது அவருக்கு தாகம் எடுக்கின்றதோ அப்போது அவருக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று. ஏ லோகநாயகனே, ஏ கருணை கடலே, நீங்கள் ஆணையிட்டால் நான் இக்கணமே வருணதேவனுக்கு ஆணையிட்டு பாலைவனத்தில் மழையை பொழியச் சொல்வேன். தேவேந்திரா, மகரிஷி உத்தங்கர் ஒரு மகாத்மா. மக்கள் நலனுக்காக தவம் செய்கிறார். அவர் என்னிடம் கேட்ட வரத்தில் கூட தனக்காக அல்லாமல் மக்கள் நலனையே அவர் கண்டார். சுயநலம் கொண்ட மனிதர்கள் நிறைந்த இப்பூவுலகில் பொதுநலத்தின் உறைவிடமான மகரிஷி உத்தங்கரை பூலோக வாசிகளுக்காக நான் முன்னுதாரணமாக்க விரும்புகின்றேன். அதனால் நான் மகரிஷி உத்தங்கருக்கு தண்ணீருக்கு பதில் அமிர்தம் பருக கொடுத்து கௌரவிக்க விரும்புகின்றேன். அதற்காகத்தான் நான் உன்னை அழைத்தேன். தேவேந்திரா, நீயே சென்று முனிவர் உத்தங்கருக்கு அமிர்தத்தை அளிப்பாயாக. எனக்கு தெரியும் தேவேந்திரா, மனிதருக்கு அமிர்தம் அளிப்பது உகந்ததல்ல. இருப்பினும் மகரிஷி உத்தங்கன் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. இருந்தும் அவர் அந்த அமிர்தத்தை அருந்தி அமரராவதற்கு தகுதியுள்ளவரா என்று நீயே சென்று பரிசோதித்து அறிந்து கொள்ளலாம். ஆகட்டும் பிரபு. அப்படி பிரகுநந்தன் மகாத்மா உத்தங்கருக்கு அமிர்தம் அளிப்பது அவசியம் என்றால் நான் இப்பொழுதே புறப்பட்டு சென்று மாறுவேடம் தரித்து அவரை சந்திக்கிறேன். அவருக்கு அமிர்தத்தை வழங்குகிறேன். ஆணையிடுங்கள் பிரபு. இப்பொழுதே நான் தாழ்ந்த குலத்தவன் உருவெடுத்து மகரிஷி உத்தங்கரை பரிசோதிக்கிறேன். ஹே பிரபு, ஹே துவாரகாதீசா, நீங்கள் கூறினீர்கள் எனக்கு எப்போது தாகம் எடுத்தால் இந்த பாலைவனத்தில் தண்ணீர் கிடைக்கும் என்று. ஆனால் இதுவரை எங்குமே தண்ணீரை காணவில்லையே. கருணை காட்டுங்கள் பிரபு, உங்கள் வரத்தை காப்பாற்றுங்கள் பிரபு. பிரபு, வணக்கம் மகரிஷி.
நீடூழி வாழ்க. நான் உங்களை தரிசித்ததால் பேறு பெற்றேன் மகரிஷி, பேறு பெற்றேன். இந்த பாலைவனத்திலே தண்ணீர் வராது, அனல் தான் வீசும் அனல். மீண்டும் மீண்டும் தாகம் எடுக்கும். அதனால் நான் எப்போதும் தண்ணீரை கூடவே வைத்திருப்பேன். உங்களுக்கும் தாகம் எடுக்கிறதல்லவா மகரிஷி? இல்லை இல்லை, இந்தாருங்கள், நீங்களும் தண்ணீர் பருகுங்கள். இந்தாருங்கள், தண்ணீர் பருகி உங்கள் தாகத்தை தணியுங்கள் ரிஷி முனிவரே. இந்தாருங்கள். நீங்கள் ஏன் இப்படி செய்து விட்டீர்கள் பிரபு? ஏன் இப்படி செய்து விட்டீர்கள்? என் தாகத்தை தணிக்க இந்த தாழ்ந்த குலத்தவரை ஏன் அனுப்பினீர்கள்? இந்தாருங்கள் மகரிஷி. இல்லை பிரபு, நீங்கள் எனக்கு வரம் கொடுத்தீர்களா, இல்லை சாபம் கொடுத்தீர்களா பிரபு? இந்த நீர் மிகவும் இனிப்பானது மகரிஷி. ஒரு தாழ்ந்த குலத்தவனின் கைப்பட்ட பின் இந்த தண்ணீர் எவ்வாறு இனிக்கும்? மிகவும் புனிதமானது. உன் கைப்பட்டதால் இந்த நீர் களங்கப்பட்டு விட்டது. இந்தாருங்கள் மகரிஷி, கூச்சப்பட வேண்டாம். நீங்கள் தாகத்தால் தவிப்பதை பார்த்து உங்கள் மீது பரிவு ஏற்படுகிறது. எனக்கு உன் மீது கோபம் வருகிறது, கோபம். மகரிஷி, பெரியோர்கள் சொல்வார்கள், இக்கட்டில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. குருடனுக்கு ஒரு கண் கிடைத்தாலே பெரிதாக இருக்கும். தாகத்தால் தவித்த வறண்டு போன நாவிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கிடைத்தாலும் அது அமிர்தம் கிடைத்ததற்கு ஈடாகுமே. இந்தாருங்கள் மகரிஷி, தண்ணீர் குடித்து உங்கள் தாகத்தை தணியுங்கள். தண்ணீரை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் மகரிஷி. இல்லை, நான் உனது கைகளால் தண்ணீர் என்ன அமிர்தம் கூட பருக மாட்டேன். நீங்கள் தண்ணீர் குடிக்க மாட்டீர்களா? மாட்டேன். ஏன்? ஏனெனில் நீ ஒரு தாழ்ந்த குலத்தவன் ஆவாய். உனது கைப்பட்ட தண்ணீர் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். உன்னை போன்ற தாழ்ந்தவன் கைகளால் நான் தண்ணீர் குடிப்பதை விட நான் தாகத்தால் சாவதே மேல். ஏ தாழ்ந்தவனை, போய்விடு, இங்கிருந்து போய்விடு. நான் மனிதாபிமானத்தோடு துன்பப்படும் மனிதனுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்ய விரும்பினேன். ஒரு மானிடனுக்கும் மற்றொரு மானிடனுக்கும் இடையில் எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனால் உங்களை போன்ற மகரிஷி கூட இவ்வாறு நினைக்கிறீர்கள். அப்படி என்றால் நான் தான் ஒருவேளை தவறு செய்கிறேன். சரி, உங்கள் இஷ்டப்படியே, உங்கள் ஆணைப்படியே. இதென்ன? அந்த தாழ்ந்தவன் எங்கு மறைந்து போனான்? இது இது எவ்வாறு நடந்தது? என் கண்கள் என்னை ஏமாற்றினவா? இல்லை இல்லை, இது ஏமாற்றம் இல்லை. அப்படியெனில் அவன் யார்? சாதாரண மனிதனாக இருந்தால் திடீரென முன்னால் வர முடியாது, எங்கோ மறைந்து போகவும் முடியாது. நான் அவன் கைகளால் தண்ணீர் பருக மறுத்தது தவறேதும் செய்துவிட்டேனா என்ன? ஒருவேளை இப்படி இருக்குமோ? பிரபு, என்னை பரிசோதிப்பதற்காக தாழ்ந்தவன் உருவில் எவரேனும் ஒரு தேவனை அனுப்பியிருந்தால் ஏ பிரபு, ஏ அநாதைகளின் நாதா, ஏ கருணை கடலை, ஏ அருளாளனே, நான் குறையுள்ள மனிதனாகிவிட்டேன். இத்தனை தவம் செய்த பிறகும் கூட என் மனதில் உயர்வு தாழ்வு என்ற பேதங்கள் அகலவில்லை. பிறகு என் தவத்திற்கு என்னதான் பயன்? இதனால் என் வாழ்வின் குறிக்கோளை தகர்ந்து விட்டது பிரபு.
நான் ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்கும் இடையே வேறுபாடு பார்த்து இறைவனை அவமதித்து விட்டேன். ஒரு ரிஷியாக இருந்து இறைவனை அவமதித்து விட்டால் அவருக்கு உயிரோடி உலகில் இருக்க அதிகாரம் இல்லை, நிச்சயம் இல்லை. பிரபு, இனி நான் உயிர் வாழ விரும்பவில்லை பிரபு, உயிர் வாழ விரும்பவில்லை. இந்த பாலைவனத்திலேயே யோக பலத்தால் நான் என் உயிரை துறப்பேன் பிரபு, என் உயிரை துறப்பேன். நில்லுங்கள் முனிவரே. நீங்கள் உங்கள் உயிரை துறக்கக் கூடாது. ஏனெனில் உங்கள் உயிர் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆம் முனிவரே, உங்கள் உயிர் மீது பூலோகவாசிகளுக்கு உரிமை இருக்கிறது, இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது. ஏனெனில் தாம் ஒரு மகாத்மா. இந்த மகா யுத்தத்தால் பேரழிவு நிகழ்ந்த பிறகு புதிய சமுதாயத்தை உருவாக்கும் போது அந்த புதிய சமுதாயத்தை நல்வழி நடத்திச் செல்லும் பொறுப்பு உங்களுடையது. பாண்டவர்களின் வம்சத்தினர் பாண்டவர்களுக்கு பிறகு ராஜபரிபாலன ரதத்தை செலுத்தும் போது அவர்களுக்கு தர்மத்தை போதிப்பதும் தர்மத்தின் வழியை காட்டுவதும் உங்களது பொறுப்பே ஆகும். ஹே மகாத்மா, உங்களது கடமை இன்னும் பூர்த்தியாகவில்லையே. பிறகு நீங்கள் உங்கள் உயிரை எப்படி துறக்க முடியும்? அதன் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பிரபு, நீங்கள் என்னை மகாத்மாவென சொல்லி உங்களது இந்த அற்ப பக்தனின் கௌரவத்தை உயர்த்துகிறீர்கள். நான் இந்த கௌரவத்திற்கு அருகதையுள்ளவனும் அல்ல, நான் மகாத்மாவும் அல்ல. பிரபு, நான் மகாத்மாவாக இருந்தால் ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்கும் வேறுபாடு பார்க்காத உங்கள் மகத்துவத்தை உணர்ந்திருப்பேன். அது மட்டுமல்ல கேசவா, தாங்கள் ஸ்ரீராம அவதாரத்தில் சபரியின் எச்சில் பழத்தை உண்டீர்கள். நான் உண்மையிலேயே மகாத்மாவாக இருந்தால் நீங்கள் என் ஆசையை நிறைவேற்ற அந்த தாழ்ந்தவன் மூலமாக அளித்த நீரை நான் புறக்கணித்திருக்க மாட்டேன். எனது இந்த குற்றத்திற்கு நிச்சயம் எனக்கு தண்டனை கிடைக்க வேண்டும், நிச்சயம் கிடைக்க வேண்டும் பிரபு. ஹே மகரிஷி, தாம் தண்ணீர் என்று நினைத்திருந்தது தண்ணீர் அல்ல, அமிர்தம். அமிர்தமா? ஆம் முனிவரே, அமிர்தம். அப்படி எனில் எனக்குரிய தண்டனை கிடைத்து விட்டது. எனது அறியாமை எனக்கு இறைவன் அருளிய அமிர்தத்தை கிடைக்காமல் செய்துவிட்டது பிரபு. அமிர்தம் கிடைக்காமல் செய்துவிட்டது. உங்களுக்கே தெரியும், மனிதருக்கு ஒருபோதும் அமிர்தம் அளிக்கப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் உங்கள் தகுதியை உணர்ந்து உங்களுக்கு நான் அமிர்தம் அளிக்க விரும்பினேன். ஏனெனில் உங்களைப் போன்ற மகா தவசி, மகா ஞானி, தர்மாத்மாக்கள் இந்த உலகத்திற்கு எப்போதும் அவசியம் தேவை. அதனால் தாம் தண்ணீரை கேட்டீர்கள், நானோ அமிர்தத்தை அளித்தேன். எனது துர்பாக்கியம் பிரபு, எனது துர்பாக்கியம். நான் பிரபுவின் அருளை அறியாமல் இன்று துளைத்துவிட்டு நிற்கிறேன். ஏ மகாத்மா, நான் அர்ஜுனனுக்கு சொல்லிய கதையை இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன். क्रोधात् भवति सम्मोहा, सम्मोहाति स्मृति वृद्ध्यं, स्मृति वंशात् बुद्धिनाशो, बुद्धिनाशात् प्रणक्ष्यति. இதன் பொருள், கோபத்தில் அடங்கியிருந்த மன விகாரங்கள் வெளிப்படும். மனம் விகாரம் அடைந்தால் சிந்தனை தொலைந்து விடுகிறது. சிந்தனை தொலைந்து விட்டால் புத்தி, தெளிவு, ஆற்றல் அகன்று விடுகிறது.
அப்படி ஒருவனுக்கு அறிவு அகன்று விட்டால் அந்த மனிதன் தனது நிலையிலிருந்து கீழே இறங்குகிறான். கருணை கடலே, உங்கள் தெய்வீக தரிசனத்தால் எனது மனத்தாகம் தணிந்து விட்டது பிரபு. இனி உத்தங் கோபம் அவனை ஒருபோதும் வென்றுவிட விடமாட்டான் பிரபு, ஒருபோதும் வென்றுவிட விடமாட்டான். ஹே பார்கவரே, உங்களுக்கு நான் தண்ணீர் கிடைக்கும் என வரமளித்தேனே, அதை நீங்கள் எப்போதும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு எப்போது தாகம் எடுக்கிறதோ அப்போது அருகில் தண்ணீர் இல்லாவிட்டால் இந்த பாலைவனத்தினிலே கருமேகமூட்டம் தோன்றி உங்களுக்கு தண்ணீர் அளிக்கும். இந்த கருமேகமூட்டம் உத்தங்க மேகம் என்று என்றென்றும் அழைக்கப்படும். எனது ஆற்றல் மிக்க சேனாதிபதிகளே மற்றும் வீரமான சேனைகளே, உங்களது புஜபலம் மற்றும் வீரத்தால் இன்று வரை நான் நமது எதிரிகளை நம்மை நெருங்க விடாமல் விரட்டி வருகிறோம். நமது குதிரைப்படையின் குழம்பொலி கேட்டாலே எதிரி ஓடிவிடுகிறார். எனது புகழ் உண்மையில் உங்களைச் சேர்ந்ததுதான். எதிரிகளின் இதயத்தில் உங்களைக் கண்டு பயம், அதனால் தான் என்னை வாயார புகழுகிறார்கள். எனது ஆற்றல் மிக்க வீரர்களே, உண்மை இதுதான். எதிரிக்கு உயிர் கொடுப்பவர்களும் நீங்கள் தான், உயிரை பறிப்பவர்களும் நீங்கள் தான். அந்த துவாரகாபுரி கிருஷ்ணனுக்கு நீங்கள் எதுவாக விரும்புகிறீர்கள்? உயிரை கொடுப்பவராகவா இல்லை பறிப்பவராகவா? உங்களைப் போன்ற திறமைசாலிகளும் ஆற்றல் மிக்க வீரர்களும் எந்த நாட்டில் காலை வைத்தாலும் அது அவர்களுடையதாகிவிடும். நீங்கள் துவாரகாபுரியில் காலடி எடுத்து வைத்தால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கே தெரியும். ஆம் அசுரவேந்தே, துவாரகை நமதாகிவிடும், துவாரகை நமதாகிவிடும். சபாஷ் வீரர்களே, சபாஷ். உங்களது இந்த ஆர்வத்தை அப்படியே நிலைநிறுத்துங்கள். எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது, நான் துவாரகை வென்று விட்டேன் என்று. இப்போதே எனக்கு நான் துவாரகா கிருஷ்ணனை வென்று விட்டதாகவே தோன்றுகிறது, வென்று விட்டதாகவே தோன்றுகிறது. அசுரவேந்தே, எங்கள் மக்கள் யாதவர்களது ரத்தத்தில் குளிக்க தவிக்கின்றன. எங்களுக்கு ஆணையிடுங்கள், நாங்கள் துவாரகையில் ரத்தாரை ஓடச் செய்கிறோம். உங்கள் மீதுள்ள நம்பிக்கையால் தான் நான் துவாரகா மீது போர் தொடுக்கப் போகின்றேன். உங்கள் வாட்களை எதிர்கொண்டு மோதும் தைரியம் எந்த எதிரிக்கும் இல்லை. எனக்கு தெரியும் வீரர்களே. பிறகு அந்த கிருஷ்ணன் என்னை எதிர்த்து உங்கள் வாட்களின் வீச்சை எப்படி சமாளிக்கப் போகிறான்? புல்லாங்குழல் ஊதுபவன் எங்காவது போரில் வெல்ல முடியுமா? இந்த கிருஷ்ண பலராம ஜோடி மிகவும் விசித்திரமானது. ஒருவன் கையில் புல்லாங்குழல், மற்றவன் கையில் ஏர். இவ்விருவரும் உங்களை எதிர்த்து எப்படி சமாளிப்பார்கள்? சேனாதிபதிகளே, வீரர்களே, துவாரகாவை வெற்றி கொண்டு அந்த கோட்டையினை தரைமட்டமாக்குங்கள். இதுவே என் வாழ்வின் கடைசி லட்சியமாகும். அதனால் நான் உங்களுக்கு துவாரகாவை தாக்க ஏற்பாடுகள் செய்யும்படி ஆணையிடுகிறேன். தயாராகுங்கள். தயாரான பின்பு நாம் துவாரகாவை தாக்குதல் செய்வோம்.
பிரபு துவாரகாவில் இல்லாத போது யமராஜன் துவாரகா மற்றும் துவாரகா வாசிகளின் உயிரை உடலில் இருந்து பறித்து விட்டது போல் தோன்றுகிறது. எத்தனை நாளாகிவிட்டது. முரளி மனோகரது புல்லாங்குழல் இசையை மனம் மகிழ கேட்டு பிரபு தாங்களா? வணக்கம் பிரபு. தேவி ருக்மணி, இன்றுதான் என் நினைவு வந்ததா? உனது நினைவு எப்போதுமே என்னை விட்டு நீங்காது. அப்படி நினைவிருந்தால் என்னை விட்டு நீங்கள் ஏன் விலகி இருந்தீர்கள்? நீங்கள் இன்றி எனக்கு ஒவ்வொரு கணமும் ஒரு யுகத்திற்கு சமமானது. இப்பொழுது உங்களை பார்த்த பின் உடலை விட்டு பிரிந்த உயிர் திரும்பி விட்டது போல் தோன்றுகிறது. இது என்ன பிரபு? என் நிலையை பார்த்து இரக்கம் தோன்றவில்லையா? சிரிக்கிறீர்கள். தேவி, நீயும் ஒரு சாதாரண பெண்ணைப் போல பேசி உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடாது. உணர்ச்சி வசப்படுதல் மனிதர்களின் இயல்பு. தேவி, தேவர்களுக்கு அது அழகு சேர்ப்பதல்ல. பாஞ்சாலி திரௌபதி உணர்ச்சி வசப்பட்டு சோகத்தில் மூழ்கினால் நான் புரிந்து கொள்வேன். புரிந்தும் நீ கூட வா. ஒருவேளை நீ மறந்து விட்டாயா உண்மையில் நீ யார் என்பதை? தேவி, உணர்ச்சிகளை விட கடமை உயர்ந்தது, தர்மம் உயர்ந்தது. சற்று யோசி. நானும் கூட இங்கே உனது மன வருத்தத்திற்கு மனம் இறங்கி எனது கடமை, எனது தர்மம் இவை அனைத்தையும் மறந்து விட்டால் பிறகு என்ன ஆகும் தேவி? அழிவு, மகா பயங்கர அழிவு நேராதா? இந்த உலகில் அநியாயம், அசத்தியம், அநீதி, அட்டகாசம் இவற்றின் சாம்ராஜ்யம் உருவாகிவிடாதா? தேவி, சுகம் மற்றும் செல்வத்தின் ஆசை காரணமாக தர்மம், அர்த்தம், செயல், மோட்சம் வாழ்வின் இந்த 4 அடிப்படை நியதிகளே மாறிப்போய் விடுகின்றன. அர்த்தமும் செயலும் இவற்றின் முறையான சங்கமத்தால் உருவாகின்ற செழிப்பான செல்வம், அதுவே மோட்சம். அதற்காக செலவிடும் பொருள், அதுவே தர்மம். அவ்வாறுதான் அறிய வேண்டும். இந்த முறையற்ற நியதியை துரியோதனன், சகுனி மற்ற அதர்மக்காரர்கள் கடைபிடித்தார்கள். அதனால் இந்த பாரத தேசம் முழுவதும் முறையற்ற நியதியை கடைபிடிக்க வேண்டிய பயம் உருவானது. இந்த பயத்தை அழித்து தர்மம், அர்த்தம், செயல், மோட்சம் இந்த வாழ்வின் மூல நியதிகளை மீண்டும் ஓங்கச் செய்யவே கௌரவர்களின் அழிவு, கௌரவர்களின் தோல்வி மிக அவசியமாகியது. தேவி, இந்த மகா யுத்தத்தின் படிப்பினை பல காலங்களுக்கு நிலைத்து நிற்கும். ஏனெனில் இந்த மகா யுத்தம் நிரூபித்து விட்டது. தர்மோ ரக்ஷதி ராக்ஷிதா, அதாவது தர்மமே காக்கும் சக்தி. இல்லையேல் ஜீவராசிகளை அழிந்து விடாதா? பாண்டவர்கள் மூலமாக அதர்மக்காரர்களை நான் அழித்தேன்.
தேவி, இப்போது எனது அவதாரத்தின் நோக்கம் நிறைவு பெறப் போகிறது. உலகிலிருந்து விடைபெறும் சமயம் சீக்கிரமே வர இருக்கிறது. இன்னும் உனக்கு என் மீது கோபமா? இல்லை பிரபு, நான் தவறு செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு, மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. பிரபு, எங்கே தாங்கள்? எங்கே இருக்கிறீர்கள்? எங்கே பிரபு?